வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் வீக்கெண்ட் பிரதான செய்தி. இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். நக்கல்ஸ் வனப்பகுதியில் பரவிய தீயினால் 200 ஏக்கர் எரிந்து நாசம். நவலப்பிட்டியில் பெண் ஒருவரை தாக்கிய சிறுத்தையை வனஜீவராசிகள் திணைக்கள அதிகாரிகள் பிடித்துள்ளனர். காணாமற் போனோர் தொடர்பாக விசாரணை செய்யும் ஜனாதிபதி ஆணைக்குழு முன்னிலையில் மன்னார் மறை மாவட்ட ஆயர் கருத்து. இனி விரிவான செய்திகள். மன்னார் பிரதேச செயலகத்தில் இடம்பெற்ற காணாமற் போனோர் தொடர்பான முறைப்பாடுகளை விசாரணை செய்யும் ஜனாதிபதி ஆணைக்குழு முன் இன்று 46 பேர் சாட்சியம் அளித்துள்ளனர். மன்னார் மாவட்டத்துக்கான 3ஆம் நாளுக்குரிய அமர்வுக்கு 60 பேருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்ததாக ஆணைக்குழுவின் செயலாளர் HW குணதாச தெரிவித்தார். அழைப்பு விடுக்கப்பட்டவர்களில் 46 பேர் சாட்சியம் அளிப்பதற்கு வருகிறதாக அவர் குறிப்பிட்டார். இதேவேளை 90 பேரிடம் புதிய முறைப்பாடுகளும் பதிவு செய்யப்பட்டுள்ளன. ஜனாதிபதி ஆணைக்குழுவினால் கடந்த 2 நாட்களாக மன்னார் மாவட்டத்தில் முன்னெடுக்கப்பட்ட சாட்சி விசாரணைகளில் 83 பேரிடம் சாட்சியங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இன்றைய சாட்சி விசாரணைகளின் போது மன்னார் மறை மாவட்ட ஆயர் பேரடுத்திரு ராயப்பு யோசப் ஆண்டகை தனது கருத்துக்களை ஆணைக்குழு முன்னிலையில் தெரிவித்துள்ளார். Must be actionable to us. That's what we have to know. We want to see and accept the results meaningful development. We want to see that there is something meaningful development towards services to the points of the. இதனைத் தொடர்ந்து மன்னார் மறைமாவட்ட ஆயர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தார். மக்களுக்கு தீமை செய்யப்பட்டவர்களுக்கு முன்னால வந்து அவருடைய உறவினர்களுக்கு முன்னால் வந்து கண்ணீர் சொல்லி தங்களுடைய குற்றத்தை ஏற்றுக்கொண்டு தான் உண்மையான நல்லிணக்கம் வரும். அதான் சமாளித்து கிட்டு செல்லும். அதான் நிரந்தர தீர்வு கிட்டு செல்லும். அரசாங்கமும் மற்ற இதுகளில் ஈடுபடக்கூடிய அரசியல் சார்பான ஆக்களும் முயற்சியை இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு நோக்கத்தை வேறு திசையில் கொண்டு போய் தங்களுடைய அரசியலுக்கு தான் பயன்படுத்துகிறாருடைய உண்மையான நாட்டினுடைய மக்களுடைய ஆதங்கங்களை அவருடைய கவலைகளை அவருடைய பட்ட துன்பங்களுக்கு விடுதலை கொடுக்க வேணும், பதில் கொடுக்க வேணும் என்பதற்காக இல்லை, ஒரு அரசியல் தீர்வை கண்டுபிடித்து உண்மையாக மக்களுடைய நிரந்தரமான பிரச்சனை நிரந்தரமாக தமிழ் மக்களுடைய பேச்சு தீர்க்க வேண்டும் என்ற ஆசை என்னை பொறுத்தவரை நான் அற்பமேன அவர்கள் காணவில்லை. கட்டாயப்படுத்தப்பட்டு காணா போனவர்களால் நாங்கள் கட்டாயப்படுத்தப்பட்ட நிலையில் காணா போனவர்களுடைய என்று சொல்ல இல்லைன்றால தான் உண்மையான இழப்பாடு. காணாமல் போனோர் தொடர்பான முறைப்பாடுகளை விசாரிக்கும் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் மன்னார் மாவட்டத்துக்கான 4ஆம் நாளுக்கான அமர்வுகள் மடு பிரதேச செயலகத்தில் நாளை நடைபெறவுள்ளன. The CID came and arrested many children along with my son. எங்க கொண்டு போனவங்க கேட்டீங்களா? நான் எங்க கொண்டு போனவங்க அவங்களுக்கு தெரியாது. எனக்கு அதிகாரிகளை தெரியும். நாங்கள் போய் கலைச்சினாங்கள். அவைகளோட பேர் விவரம் ஒன்றும் எங்களுக்கு தெரியாது. ராமநாதன் முகாமில் இருந்துதான் காணாமல். அந்த அகதி முகாம் யாருடைய கட்டுப்பாட்டில் இருந்தது? ராணுவத்தின் கட்டுப்பாடு. ஆமி அந்த அகதி முகாமுக்கு போனது தன்னுடைய உயிர் பாதுகாப்புக்காகவா மகன்? ஓ, why didn't they go to the camp? நீங்கள் ஏன் கேம்புக்குள்ள போக இல்லை? நாங்கள் போக வேண்டிய எங்களை போக விட மாட்டாங்களே. விட இல்லையே, ராணுவம் உள்ளுக்கு ஒருத்தரையும் விட இல்லை. நாங்கள் ஓமந்த தடுப்பு முகாமில் போய் அந்த தியரிக்கு போய் அந்த பேர் பட்டியல் எல்லாம் நாங்கள் பார்த்தனாங்க. அந்த பேர் பட்டியல்ல இந்த பேரை இல்லாம பண்ணி இருக்கிறோம். ராமநாத் முகாமில பேர் பட்டியல் பார்த்தனாங்க. ராமநாத் முகாமிலையும் இந்த பேர் இந்த காணாப்போன பிள்ளைகளோட பேர் எங்கேயுமே இல்லாம பண்ணி இருக்கிறோம் அரசாங்கம். நாங்கள் எல்லா பேர் பட்டியலும் தேடினாங்க, எல்லா முகாம்படியும் தேடினாங்க. கடத்தி கொண்டு போய் அங்க வச்சிருந்தது, தண்ணியில வச்சிருந்தது. அது கண்டு வச்சு எங்களோட உறவுகளோட தான் விட்டுட்டு வந்தேன். நானும் என் அக்காவும் நேர கண்டனாங்க. ராமநாத் முகாமில் நின்றதுக்கான வாய் மூலம் தான் சொல்லிவிட்டவர். ஓமந்த தடுப்புல இவர் நின்றதுக்கான ஆதாரங்கள் கடிதங்கள் இருக்குது. போன அப்போ அவங்கள ஓமந்த தடுப்பு முகாம பார்க்க விட இல்லை. அந்த நேரம் ராணுவம் பார்க்க விட இல்லை. அவரோட ஓமந்த தடுப்புல அவரோட கூட இருந்த பிள்ளைதான் நாட்டன் பேப்பர்ல அவுட் பண்ணியிருந்த வாய்ச்சிட்டு உங்களோட மகன் என்னோட தான் ஓமந்த தடுப்புல இருந்து விசாரணை கண்டு ராணுவம் ஏற்றி கொண்டு போனது வெளியிடும். அவங்களும் நீங்க கொடுத்த விவரங்களை வைத்து விசாரித்து உங்களுக்கு அறிவிப்பாங்க. எங்களுக்கு விசாரிக்க எங்களோட பிள்ளை அரசாங்கத்திட்ட தான் இருக்குது. இருக்கிற பிள்ளைகளை விடுதலை ஆக்குறதுக்கு இப்படி ஒரு விசாரணையே தேவையில்லை. அதை பற்றி விசாரணைகள் செய்து உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். வடமாகாண கல்வி திணைக்களத்தின் அனுசரணையுடன் தென்மராட்சி கல்வி வலயம் நடத்திய முழு நிலா நாள் கலை விழா இன்று சாவகச்சேரி கலாசார மண்டபத்தில் நடைபெற்றது.
இது தொடர்பான விரிவான தகவல்களை நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்தியில் எதிர்பாருங்கள். வறட்சி நிலவும் அதிகளவிலான பகுதிகளுக்கு அடுத்த மாதம் வரை மழை பெய்யாது என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. எனினும் வடக்கு, வடமத்திய, ஊவா மற்றும் கிழக்கு மாகாணங்களின் சில பகுதிகளில் நேற்று ஓரளவு மழை பெய்துள்ளது. வானிலை மாற்றங்கள் தொடர்பிலான தகவல்களை தருகின்றார் தாரணி தங்கராஜா. இதுகுறித்த விரிவான தகவல்களை தொடரும் செய்திகளில் எதிர்பாருங்கள். ஹுனஸ்கிரிய நகல்ஸ் காட்டுப்பகுதியில் பரவிய தீயினால் 200 ஏக்கருக்கும் அதிகமான வனப்பகுதி அழிந்து போயுள்ளது. தீயை கட்டுப்படுத்துவதற்கு ஹெலிகாப்டர் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக விமானப்படையின் பேச்சாளர் விங் கமாண்டர் கிஹான் செனவிரத்ன தெரிவிக்கின்றார். எவ்வாறாயினும் இன்று காலை ஏற்பட்ட இந்த தீயை கட்டுப்படுத்த ராணுவத்தின் உதவியை பெற்றுக் கொண்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார். இதேவேளை முனராகல வெள்ளவாயு பிரதேசத்தில் ஏற்பட்ட தீயினால் சுமார் 100 ஏக்கர் நிலப்பரப்பு அழிவடைந்துள்ளது. முனராகல வெள்ளவாய வீரசேகரகம மாலவெல வனப்பகுதியில் இன்று தீ ஏற்பட்டது. பிரதேசத்தில் காணப்படும் வறட்சியினால் தீயை கட்டுப்படுத்த முடியாத நிலை காணப்பட்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். ராணுவத்தின் உதவியுடன் தீயை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் வனத்தில் யாராவது தீயை மூட்டியிருக்கலாம் என்று முனராகலை மாவட்ட இடர் முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. இதற்காக ரத்மலானை விமானப்படை முகாமிலிருந்து MI-17 ரக ஹெலிகாப்டர் அனுப்பி வைக்கப்பட்டதாக விமானப்படையின் பேச்சாளர் விங் கமாண்டர் கிஹான் செனவிரத்ன குறிப்பிட்டார். நகஸ் காட்டு பகுதியில் இன்று காலை பரவிய தீயினால் 200 ஏக்கர் பகுதி சேதமடைந்துள்ளது. தீயணைப்பு பணிகளில் ராணுவத்தினரின் ஒத்துழைப்பும் பெற்றுக் கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. வவுனியாவில் கடந்த சில நாட்களாக தொடரும் வறட்சியுடனான காலநிலை காரணமாக கால்நடைகள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளன. அண்மை காலமாக ஏற்பட்டுள்ள வறட்சி காரணமாக கால்நடைகள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளன. இதன் காரணமாக கால்நடை வளர்ப்பாளர்கள் பாதிக்கப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த பிரதேசத்தில் காணப்படும் குளங்கள் மற்றும் கிணறுகளில் நீர் வற்றி காணப்படுகின்றது. இதனால் கால்நடைகள் தமக்கான உணவு மற்றும் குடிநீரை பெற்றுக் கொள்வதில் பெரும் சிரமங்களை எதிர்கொள்வதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். இங்க கால்நடை வளர்க்கிறார்கள் தான் கூடுதலா இருக்கிறாங்க. கால்நடை மற்ற விவசாயம் மற்ற மழையை நம்பிதான் இங்க கூடுதலாக செய்து கொண்டிருக்காங்க. இப்ப அந்த ஆடு மாடுகள் வளர்க்கிறார்கள். இதால பெரிய இந்த வறட்சியால பெற்றும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்காங்க. அதுக்கு தண்ணி வைக்கிறது பெரிய கஷ்டமாக கிடக்கு. இதேவேளை நிலவும் அதிக வெப்பம் காரணமாக கால்நடை வளர்ப்பான தமது ஜீவனோபாயம் பாதிக்கப்பட்டுள்ளதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். ஆடு மாடு வளர்க்குறோம், அதனையும் செத்து போயிடுது. அதை நம்பித்தான் நாங்க இருக்கிறோம். சாப்பாட்டு கூட கஷ்டமா இருக்கு. அந்த ஆடை மாடை வித்தா தான் எங்களுக்கு வேற எந்த உதவியும் இல்லை. எனவே கால்நடை வளர்ப்பாளர்களுக்கு போதுமான நிவாரணம் வழங்கப்பட வேண்டும் என எதிர்பார்க்கின்றனர் கால்நடை வளர்ப்பாளர்கள். உங்கள் வாழ்க்கை எங்கள் செய்தி. வடமாகாண கல்வி திணைக்களத்தின் அனுசரணையுடன் தென்மராட்சி கல்வி வலயம் நடத்திய முழு நிலா நாள் கலைவிழா இன்று சாவகச்சேரி கலாசார மண்டபத்தில் நடைபெற்றது. தென்மராட்சி வலய கல்வி பணிப்பாளர் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்விற்கு பிரதம விருந்தினராக வடமாகாண கல்வி பண்பாட்டு அலுவலர்கள், விளையாட்டுத்துறை மற்றும் இளைஞர் விவகார அமைச்சர் கலந்து கொண்டார். இந்நிகழ்வில் பல்வேறு பாடசாலை மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களின் கலை நிகழ்வுகளும் இடம்பெற்றன. நாங்கள் ஒரு கூட்டமாக இந்த வடபுலத்திலே தமிழராக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எங்களுக்கு உரியவற்றை எங்களுக்கு தாருங்கள், அதை தந்தால் நாங்கள் எங்களுடைய வாழ்வை நாங்களே பார்த்து கொள்வோம் என்று அடிக்கடி கூறி வருகிறோம். எங்களுக்கு இதை செய்வதற்காக நீதி சட்டங்கள் வடக்கு மாகாண சபையிலே நாங்கள் கொண்டு வர வேண்டிய அவசியமில்லை. இங்கே ஆடியவர்களும் பாடியவர்களும் கைங்கரியங்களை செய்து காட்டியவர்களும் தமிழுடைய பாரம்பரியமான கலை வடிவங்களை எங்களுக்கே காண்பித்தவர்களுக்கு நீதி சட்டங்களை நாங்கள் எழுதவில்லை. இது எங்களுடைய நியதி. தமிழுடைய வாழ்விலே எங்களுக்குரிய நியதியை நாங்கள் அவர்களுக்கு எடுத்து காண்பித்திருக்கிறோம். வடக்கும் கிழக்கும் இணைந்த ஒரு மாநிலமாக எங்களுடைய மக்கள் வாழ வேண்டும் என்பதை எங்களுடைய பெரியார் அவர்கள், சம்பந்தன் அவர்கள் பாராளுமன்றத்தில் ஒரு அருமையான பேச்சை பேசியிருக்கிறார்கள். நியூஸ் ஃபர்ஸ்டின் வீக்கெண்ட் பிரதான செய்தியில் தொடர்வது ஊவா சமர் தொகுப்பு.
இலங்கையின் சனத்தொகையில் அதிகமானோர் கையடக்க தொலைபேசிகளை பயன்படுத்துகின்றனர். நாம் பாடசாலை செல்கின்ற காலத்தில் யுவதி ஒருவருக்கு கடிதம் எழுதுவதை தவிர வேறு எந்த முறையும் இருக்கவில்லை. எனினும் பேரப்பிள்ளைகளுக்கு அந்த சிரமம் இல்லை. இன்று இளைஞர் ஒருவர் SMS அனுப்புகின்றார். எனினும் அதை பார்க்க எமக்கு தெரியாது. மாத இறுதியில் லட்சக்கணக்கான பட்டியல்கள் வருகின்றன. இதற்கு அரசாங்கத்தை தூற்றி பலனில்லை. இதுவே அபிவிருத்தியாகும். இன்று 3 வேளையும் சாப்பிட முடிவதில்லை. உழைக்கும் பணம் சாப்பிடுவதற்கு கூட போதாமல் உள்ளது. அரசாங்கத்தினால் பிரச்சனைகளை தீர்க்க முடியாமல் போயுள்ளது. எதிர்காலத்திலும் தீர்க்க மாட்டார்கள். இன்று நீங்கள் இது குறித்து சிந்திக்க வேண்டும் அல்லவா? தேர்தல் முடிவுகள் வெளியாகும் போது இங்குள்ள சகோதரிகள் உற்சாகமாக குதிக்கும் காட்சிகளை எனது உள்ள தோற்றத்தில் காண்கின்றேன். இதில் ஒரு போட்டியே இல்லை. இந்த வரலாற்று சிறப்புமிக்க பொறுப்பை ஊவாவில் பெண்கள் திறம்பட செய்வார்கள் என்பதில் எமக்கு நம்பிக்கை இருக்கின்றது. மக்களுக்கு துரோகம் இழைக்கும் நிர்வாகத்துக்கு எதிராக தைரியமாக குரல் கொடுக்கும் ஒரு கட்சியே மக்கள் விடுதலை முன்னணியாகும். இன்று எதிர்க்கட்சியில் யார் உள்ளனர்? வாக்களித்து மேலும் பலப்படுத்தக்கூடிய அரசாங்கம் இன்று இல்லை. எனவே எதற்காக தொடர்ந்தும் வாக்களிக்க வேண்டும்? எந்த வேட்பாளர்கள் வந்தாலும் இந்த அரசாங்கத்தை தோல்வியடைய செய்ய முடியாது. எனவே இந்த அரசாங்கத்திற்கு எதிராக பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன. நாட்டிற்கு அதிக அளவில் போதைப் பொருட்களை கொண்டு வந்த அரசாங்கம் என குற்றம் சுமத்துகின்றனர். எனினும் இந்த நாட்டில் வாழும் மக்கள் என்ற வகையில் அவ்வாறான பிரச்சனைகள் உள்ளதா என்பதனை நீங்கள் அறிவீர்கள். கிராமங்களில் இளைஞர் யுவதிகளை சீரழிப்பதற்காக கொண்டு வரப்பட்ட போதைப் பொருள் மற்றும் எத்தனால் கொள்கலன்கள் தொடர்பில் யாரை கைது செய்தீர்கள்? வரலாற்று சிறப்புமிக்க ஸ்ரீ தலதா மாளிகை தொடர்பில் எழுதப்பட்ட நூல்கள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவிடம் இன்று கையளிக்கப்பட்டன. கண்டியில் உள்ள ஜனாதிபதி மாளிகையில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது. மல்வத்து அஸ்கிரி மகாநாயக்க தேரர்களின் பங்கு பற்றுதலுடன் ஸ்ரீ தலதா மாளிகையில் தியவடன நிலைமை பிரதீப் நிலங்கதேலவின் ஒத்துழைப்புடன் இந்த நூல்கள் எழுதப்பட்டுள்ளன. கண்டி மாவட்ட செயலக அலுவலகம், ஊடக அமைச்சு மற்றும் அரசாங்க தகவல் திணைக்களம் என்பன இந்த நடவடிக்கையின் இணைப்பாளர்களாக செயற்பட்டனர். பேராசிரியர் ஹங்குரங்கெத்த தீரானந்த தேரர், பேராசிரியர் GP மீகாஸ் கும்புர மற்றும் பேராசிரியர் HMDR ஹேரத் ஆகியோர் இந்த நூலின் ஆசிரியர்களாக செயற்பட்டனர். கலசிரிபுர தம்மாலோக தேரர் புதுன் வெடிமக என்ற நூலினை எழுதியுள்ளார். இலங்கைக்கு எதிரான சர்வதேச சவால்களை தோல்வியடைய செய்வதற்கு ஆசி வழங்கியும் நாட்டை கட்டியெழுப்ப ஜனாதிபதி தலைமையிலான அரசாங்கம் முன்னெடுக்கும் வேலை திட்டங்களுக்கு ஆசி வழங்கி அவர் முன்னெடுத்த பாத யாத்திரையின் வெளிப்பாடாகவே இது அமைகின்றது. இலங்கை அரசினால் கைது செய்யப்பட்டுள்ள மீனவர்கள் மற்றும் படகுகளை எதிர்வரும் 12ஆம் தேதிக்குள் விடுவிக்கப்படாவிட்டால் சாகும் வரையிலான உண்ணாவிரதம் ஒன்றை முன்னெடுக்க இந்திய மீனவ சங்கம் தீர்மானித்துள்ளது. இலங்கை அரசினால் கைது செய்யப்பட்ட 94 மீனவர்கள் மற்றும் 63 படகுகளை விடுவிக்குமாறு கோரி கடந்த 24ஆம் தேதி முதல் ராமேஸ்வரம் மீனவர்கள் வேலை நிறுத்தம் ஒன்றை மேற்கொண்டிருந்தனர். இதன் பின்னர் கடந்த 2ஆம் தேதி கச்சத்தீவில் மீனவர்களினால் தஞ்சம் அடியும் போராட்டம் நடத்தப்படவிருந்தது. இதனை அடுத்து இந்திய மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் 10 நாட்களுக்குள் படகுகளை விடுவிப்பதற்கு நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். இதனை அடுத்து மீனவர் சங்கத்தினர் தமது போராட்டத்தினை கைவிட்டிருந்தனர். எனினும் தமக்கு அளித்த உறுதிமொழி நிறைவேற்றப்படவில்லை எனவும் எதிர்வரும் 12ஆம் தேதிக்கு முன்னர் மீனவர்கள் மற்றும் படகுகள் விடுவிக்கப்படாவிட்டால் 13ஆம் தேதி முதல் சாகும் வரை தொடர் உண்ணாவிரத போராட்டம் ஒன்றை முன்னெடுக்க உள்ளதாக இன்று நடைபெற்ற கூட்டம் ஒன்றில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. மீனவர்கள் கடலுக்கு போகாம 24/7 செத்துக்கு தான் இருக்கான். ஆனா இந்த சாவு தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. அதை முழுமையை அரசுக்கு எதிரொலிக்கிற வகையாக 13/8 இருந்து அந்த சாகு வர உண்ணாவிரதம் நடைபெறும். இந்த சாகு வர உண்ணாவிரத்துக்கு அனைத்து விசைப்படகு உரிமையாளர்களும் தொழிலாளிகளும் சார்பு தொழிலாளிகளும் திரளாக கலந்து கொண்டு இப்ப பசியும் பட்டினியுமா இருக்கிறத அந்த மேடையின் வாயிலாக இந்த அரசுக்கு எடுத்துரைக்கிறதுக்காக மாபெரும் சாகு வர போராட்டத்தை நடத்த முடிவு பண்ணியிருக்கோம்.
தமிழ் முஸ்லிம் மக்களின் பிரச்சினைகள் தீர்க்கப்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் பாரதிய ஜனதா கட்சி இருப்பதாக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் பிரதி தலைவரும் கிழக்கு மாகாண அமைச்சருமான ஹாஃபிஸ் நசீர் அகமது குறிப்பிடுகின்றார். மட்டக்களப்பு வந்தாரமூலை பகுதியில் நேற்று நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இன்று முஸ்லிம்களுக்கு எதிராக ஒரு இன சுத்திகரிப்பு அல்லது முஸ்லிம் இனத்துக்கு எதிரான ஒரு தாக்கம் இன்று நடைபெற்று வருகின்ற வேளையிலே நாங்களும் அரசாங்கத்தில் ஒட்டிக்கொண்டிருக்கின்றோம் என்பது ஒரு பாரிய குற்றச்சாட்டாக இருந்து கொண்டிருக்கின்றது. முஸ்லிம்களுடைய பிரச்சனைகளும் தீர்க்கப்பட வேண்டும் என்பதில் இன்று பிஜேபி தெளிவாக இருக்கின்றது. மிகவும் கூடிய சீக்கிரத்திலே இந்த இனப்பிரச்சனைக்கான இனப்பிரச்சனை தீர்வு என்ற ஒரு டெவல்யூஷன் ஆஃப் பவர் என்ற புரோவின்சியல் கவுன்சிலுக்கு குறிப்பாக வழங்கப்பட்டிருக்கின்ற 13th அமெண்ட்மெண்ட் குறிப்பாக அமுல்படுத்தப்பட வேண்டும் என்பதில் இந்திய அரசாங்கம் போன்ற நிலைப்பாடுகள் இன்று பல வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட அரசியல் சம்பந்தப்பட்டவர்கள் தெளிவாக இருக்கு. ஆகவே அவ்வாறான ஒரு காலகட்டத்திலே பொறுப்பில்லாத ஒரு கட்சியாக முஸ்லிம் காங்கிரஸ் நடந்து கொள்ள முடியாது. அரசாங்கத்துக்குள் வெளியிலிருந்து வெறுமனே கூச்சலிடுகின்ற ஒரு கட்சியாக இருக்கலாமே தவிர இவ்வாறான ஒரு நிலைப்பாட்டை எடுக்க வருகின்ற போது அரசாங்கத்துக்குள் அங்கம் வகித்து தன்னுடைய உரிமைகளை பெறுகின்ற ஒரு கட்சியாகத்தான் முஸ்லிம் காங்கிரஸ் கட்சி இருக்க முடியும். தமிழ் மக்கள் எந்த அளவு துன்பங்கள் அனுபவித்து அவர்களுக்கு நியாயமான தீர்வு கிடைக்க வேண்டும் என்பதில் நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம். அதே போன்று முஸ்லிம்களுடைய அந்த பிரச்சனைகளும் அவர்களுக்கு தெளிவான தீர்வும் தரப்பட்டு நிரந்தரமான ஒரு சமாதான தீர்வாக அது அமைய வேண்டும் என்பதில் நாங்கள் மிகவும் தெளிவாக இருக்கின்றோம். கிண்ணியா கட்டையாற்றின் நடுப்பகுதி மூடப்பட்டு அமைக்கப்பட்ட கட்டையாறு நட்புறவு பூங்கா நேற்று மக்கள் பாவனைக்கு திறந்து வைக்கப்பட்டது. கட்டையாறு நட்புறவு பூங்கா இயற்கை தாவரங்கள், சிறுவர் விளையாட்டு உட்பட பல விடயங்களை உள்ளடக்கியதாக காணப்படுகின்றது. கட்டையாற்றில் பயணிப்பதற்கு செயற்கை வாத்து முறையிலான படகுகள் அமைக்கப்பட்டுள்ளதுடன் பேரீச்ச மரங்களும் இந்த பூங்காவில் காணப்படுகின்றன. இந்த இடம் சிறுவர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்துள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். பூங்கா திறப்பு விழாவில் அரசியல் பிரமுகர்கள் பலரும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பு ஜயந்திநகர் ஜிந்துபிட்டி ஸ்ரீ சிவசுப்பிரமணிய சுவாமி கோவிலின் வருடாந்த ஆடி முருகவள் விழாவின் பாட்குட பவனி இன்று நடைபெற்றது. கொழும்பு ஜயந்திநகர் ஜிந்துபிட்டி ஸ்ரீ சிவசுப்பிரமணிய சுவாமி தேவஸ்தானத்தின் ஆடி முருகவேள் விழா நேற்றைய கணபதி ஹோம பூஜைகளுடன் கோலாகலமாக ஆரம்பமானது. இதனையடுத்து இன்று காலை விசேட பூஜைகளின் பின்னர் திருக்கோயிலில் பன்னீர் காவடியுடன் அபிஷேகத்துக்கான பால்குட பவனி எடுத்து வரப்பட்டது. இன்றைய பாட்குட பவனியில் பெருந்திரளான அடியார்கள் கலந்து கொண்டிருந்தனர். பின்னர் மூலவருக்கும் ஸ்ரீ சண்முக பெருமானுக்கும் விசேட ஸ்நாபன அபிஷேகமும் அலங்கார பூஜைகளும் இடம்பெற்றன. நாளை காலை நடைபெறவுள்ள வசந்த மண்டப பூஜைகளினை அடுத்து பக்தர்கள் புடைசூழ மங்கள வாத்தியங்கள் முழங்க சுவாமி சித்திர தேரில் எழுந்தருளி காட்சி கொடுக்க உள்ளார். நியூஸ் ஃபர்ஸ்டின் வீக்கெண்ட் பிரதான செய்தியில் தொடர்வது பிஸ் ஃபர்ஸ்ட். கொழும்பு சிரிமாவோ பண்டாரநாயக்க மாநாடு மண்டபத்தில் நடைபெறும் கன்ஸ்ட்ரக்ஷன் 2014 கண்காட்சியின் இறுதி நாள் இன்றாகும். கட்டட நிர்மாணத்துறை சார் பல்வேறு விடயங்கள் அடங்கிய 300 காட்சி கூடங்கள் இங்கு அமைக்கப்பட்டுள்ளதுடன் இன்றைய தினமும் அதிக அளவிலான மக்கள் இந்த கண்காட்சியை பார்வையிட வருகை தந்தனர். கட்டிட நிர்மாண பொருட்கள் மற்றும் கட்டிட நிர்மாண சேவைக்கான உபகரணங்களும் இங்கு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. இலங்கை தேசிய நிர்மாண சேவைகள் சங்கத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த கண்காட்சியை நேற்று முன்தினம் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ திறந்து வைத்தார்.
உள்நாட்டு நிறுவனங்களும் சீனா, கொரியா, மலேசியா மற்றும் ஜப்பான் ஆகிய நாடுகளின் பல்வேறு நிறுவனங்களின் காட்சிக்கூடங்களும் இங்கு அமைக்கப்பட்டுள்ளன. அதிவேக வீதியில் பயணிகள் போக்குவரத்து அனுமதி பத்திரங்களை வழங்குவதில் குளறுபடிகள் ஏற்படுவதாக இலங்கை தனியார் பஸ் உரிமையாளர்கள் சங்கம் குற்றம் சாட்டுகின்றது. இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அந்த சங்கத்தின் தலைவர் கெமனு விஜயரத்ன இந்த குற்றச்சாட்டை முன்வைத்த போதிலும் போக்குவரத்து அதிகாரிகள் அதனை நிராகரிக்கின்றனர். இலங்கையின் பயணிகள் போக்குவரத்து சபையில் 75% பங்களிப்பை தனியார் துறையை வழங்குகிறது. அதன்படி மொத்தமாக 21,000 தனியார் பஸ்கள் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. எனினும் பல்வேறு குளறுபடிகள் காரணமாக நாளொன்றுக்கு 4,000 பஸ்களை ஈடுபடுத்த முடியாமல் போவதாக தனியார் பஸ் உரிமையாளர்கள் தெரிவிக்கின்றனர். இந்த நிலைமையின் காரணமாக தனியார் பஸ் சேவை அதிகளவில் பாதிக்கப்பட்டுள்ளது. 50% வருமானம் குறைவடைந்துள்ளது. அதிவேக வீதிகளில் மாத்திரமே வருமானம் கிடைக்கின்றது. எனினும் அதிவேக வீதியில் பயணிக்கும் பஸ்களுக்கு போக்குவரத்து அனுமதி பத்திரங்களை வழங்குவதில் குளறுபடிகள் இடம்பெறுவதாக அவர் குற்றம் சுமத்தினார். தற்காலிகமாக 12 அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டுள்ளன. அத்துடன் 7 அனுமதி பத்திரங்கள் உரிய முறைப்படி வழங்கப்படவில்லை. இங்கு பாரிய வர்த்தகம் இடம்பெறுகின்றது. தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவும் தனியார் போக்குவரத்து அமைச்சர் உள்ளிட்ட அனைவரும் இணைந்து தமக்கு வேண்டியவர்களுக்கு இந்த அனுமதி பத்திரங்களை வழங்கும் நடைமுறையே உள்ளது. அமைச்சரவை பத்திரம் ஒன்றை முன்வைத்து விலைமனு கோரலூடாக அனைத்து மாகாணங்களுக்கும் இடையிலான பஸ் சேவைகள் இடம்பெறுகின்றன. நான் மிகவும் பொறுப்புடன் கூறுகின்றேன் கௌரவ சபாநாயகரே, அனைத்தும் விலைமனு கோரல்களின் படியே இடம்பெறுகின்றன. அது முற்றிலும் பொய்யானது. நான் அமைச்சருக்கு சவால் விடுகின்றேன். கொட்டாவில் இருந்து காலி வரையான அதிவேக வீதியில் 8 அனுமதி பத்திரங்கள் உரிய விலைமனு கோரலின்படி வழங்கப்படவில்லை. அந்த பட்டியல் உள்ளது. அந்த விலைமனு கோரல் 4ஆம் மாதம் 7ஆம் தேதி வழங்கப்பட்டுள்ளது. எனினும் 4ஆம் மாதம் 8ஆம் தேதி பஸ்ஸை கொள்வனவு செய்துள்ளனர். அந்த தகவல்கள் எம்மிடம் உள்ளன. போலியான 8 அனுமதி பத்திரங்கள் இல்லை என்று முடியுமானால் கூறுங்கள். பகிரங்கமாக கூறினால் நான் ராஜினாமா செய்வேன். நடைமுறை பிரகாரமும் நாட்டிலுள்ள சட்டத்தின் பிரகாரமும் அமைச்சரவையின் நடைமுறை பிரகாரமும் இந்த அனுமதி பத்திரத்தை வழங்க நாம் எதிர்பார்க்கின்றோம். 50 பஸ்களுக்கான அனுமதியை நாம் கேட்டுள்ளோம். அந்த 50 பஸ்களுக்கும் சந்தர்ப்பம் வழங்காவிடின் அடுத்த வாரம் நீதிமன்றம் செல்வோம். 50 பஸ்களுக்கான அனுமதியை பெற்றுக் கொள்வதற்கும் எமது உறுப்பினர்களுக்கு நியாயத்தை பெற்றுக் கொடுப்பதற்கும் நாம் செயற்படுவோம். நாவலப்பிட்டி பகுதியில் பெண்ணொருவரை தாக்கி கொலை செய்த சிறுத்தையை வனஜீவராசிகள் அதிகாரிகள் பிடித்துள்ளனர். பின்னர் அந்த சிறுத்தையை தெஹிவளை மிருக காட்சி சாலையிடம் ஒப்படைப்பதாக திணைக்களம் தெரிவித்தது. நாவலப்பிட்டிய பிரதேசத்தில் தோட்டப்புறம் ஒன்றில் நேற்றிரவு மேற்கொண்ட சுற்றி வளைப்பின் போது சிறுத்தையை பிடிக்க முடிந்ததாக திணைக்களத்தின் பேச்சாளர் ஒருவர் கூறினார். சுமார் 7 வயது அடங்கிய சிறுத்தை தேக ஆரோக்கியத்துடன் உள்ளதாக அவர் தெரிவித்தார். மீண்டும் அந்த சிறுத்தையை வனப்பகுதியில் விடுவித்தால் மக்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்படும் என்பதனால் தற்காலிகமாக அதனை தெஹிவளை மிருகக்காட்சி சாலைக்கு ஒப்படைக்க நடவடிக்கை எடுத்ததாக வனஜீவராசிகள் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் MD ரத்நாயக்க கூறினார். நாவலப்பிட்டி பாகேபிள் பிரதேசத்தில் கடந்த மாதம் 16ஆம் திகதி இந்த சிறுத்தை தாக்கி பெண்ணொருவர் உயிரிழந்தமை குறிப்பிடத்தக்கதாகும். விளம்பரங்களின் பின்னர் நியூஸ் ஃபர்ஸ்டின் வீக்கெண்ட் பிரதான செய்தி தொடரும். மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் தொடர்பில் நியூஸ் ஃபர்ஸ்ட் சுட்டிக்காட்டும் போது அதற்கு தீர்வு கிடைக்கின்றதா? அது தொடர்பில் ஆராயும் விசேட தொகுப்பு அடுத்து.
கிராந்துருக்கோட்டை பிரதேசத்தில் மகாவலி கங்கையில் மேற்கொள்ளப்படும் சட்டவிரோத மணல் அகழ்வு தொடர்பில் கடந்த ஜூலை மாதம் 8ஆம் தேதி நியூஸ் ஃபர்ஸ்ட் சுட்டிக்காட்டியது. இன்றும் நாம் இது குறித்து ஆராய்ந்த போது தொடர்ந்து அங்கு மணல் அகழ்வு இடம்பெறுகின்றமை தெரிய வந்தது. போலீசார் சுற்றுவளைப்பு மேற்கொண்டு 2-3 தினங்களுக்கு மண் அகழ்வு நிறுத்தப்பட்டிருந்தது. எனினும் தற்போது மீண்டும் அது ஆரம்பமாகியுள்ளது. பதுளை பிரதான பஸ் தரிப்பிட வளாகத்தில் உள்ள சீரற்ற வடிகான் கட்டமைப்பு தொடர்பில் கடந்த 4ஆம் தேதி நியூஸ் ஃபர்ஸ்ட் செய்தி வெளியிட்டது. அதனை சீரமைப்பதற்காக 142 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கியுள்ளதாக பதுளை மாநகர மேயர் கூறினார். விளிமனல் கோரும் நடவடிக்கை அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை நிறைவடையும். அதன் பின்னர் மாநகர சபையுடன் மாவட்ட செயலகமும் இணைந்து பஸ் தரிப்பிட வளாகத்தில் புனரமைப்பு பணிகள் ஆரம்பமாகும். ඉතාමත් කඩිනමින් ආරම්භ කිරීමට නගර සභාව බලාපොරොත්තු. இந்த நகரத்துக்கு பிரவேசிக்கும் போது மக்கள் எதிர்நோக்கும் ஒரு பெரும் பிரச்சனையே வாகன நெரிசல். உலக வங்கியின் உதவியுடன் அரச பாதுகாப்பு மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சு இதற்கான தீர்வுகளை வழங்கி வருகிறது. அதற்காக கண்டியில் வீதி கட்டமைப்பு சீரமைக்கப்பட்டுள்ளதுடன் புதிதாக பஸ் தரிப்பிடங்களும் அமைக்கப்பட்டுள்ளன. அதன் ஒரு கட்டமாக கண்டியில் குறுந்தூர சேவையில் ஈடுபடும் பஸ்களுக்காக நகர அபிவிருத்தி அமைச்சு தரிப்பிடம் ஒன்றை அமைத்துள்ளது. அங்கு பொது வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டுள்ளதுடன் தகவல் மத்திய நிலையம் ஒன்று அமைக்கப்பட்டு மக்கள் பயன்பாட்டுக்காக திறக்கப்பட உள்ளது. அத்துடன் இந்த பஸ் தரிப்பிடம் ரயில் நிலையத்துடனும் தொடர்பு படுத்தப்பட்டுள்ளது. மக்களுக்கு விரைவில் பிரவேசிக்க முடியுமான விதத்தில் நுழைவாயில் ஒன்றும் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த அனைத்து அபிவிருத்திகளும் வரலாற்று சிறப்புமிக்க கண்டியின் அழகை மெருகூட்டும் வகையில் அமைந்துள்ளன. பாகிஸ்தானுக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இலங்கை அணி 7 விக்கெட்டுகளால் அபார வெற்றியீட்டியது. காலி சர்வதேச மைதானத்தில் நடைபெற்ற போட்டியின் இறுதி நாளான இன்று 99 ஓட்டங்களை வெற்றி இலக்காக கொண்டு துடுப்படுத்தாடிய இலங்கை அணி 3 விக்கெட் இழப்பிற்கு வெற்றி இலக்கை கடந்தது. துடுப்பாட்டத்தில் மஹேல ஜெயவர்தன 26 ஓட்டங்களையும் ஆஞ்சலோ மேத்யூஸ் ஆட்டம் இழக்காமல் 25 ஓட்டங்களையும் பெற்றனர். தனது 2ஆம் இன்னிங்ஸில் துடுப்படுத்தாடிய பாகிஸ்தான் அணி 180 ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளையும் இழந்தது. ஷஃப்ராஸ் அகமட் பெற்ற 52 ஓட்டங்களே அணி சார்பில் பெறப்பட்ட அதிகபட்ச ஓட்டங்களாகும். பந்துவீச்சில் ரங்கன் ஹீரத் 6 விக்கெட்டுகளை கைப்பற்றினார். போட்டியில் இலங்கை அணி தனது முதல் இன்னிங்ஸில் 9 விக்கெட் இழப்பிற்கு 533 ஓட்டங்களையும் பாகிஸ்தான் அணி 451 ஓட்டங்களையும் பெற்றுக் கொண்டன. போட்டியின் சிறப்பாட்டக்காரராக ரங்கன் ஹீரத் தெரிவானார். இதன் பிரகாரம் 2 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் இலங்கை அணி 1-0 என்ற கணக்கில் முன்னிலையில் உள்ளது. ஹொனஸ்கிரிய நக்கல்ஸ் காட்டுப்பகுதியில் பரவிய தீயினால் சுமார் 200 ஏக்கர் காட்டுப்பகுதி அழிந்து போயுள்ளது. தீயை அணைப்பதற்கு ஹெலிகாப்டர் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக விமானப்படையின் பேச்சாளர் விங் கமாண்டர் கிஹான் செனவிரத்ன தெரிவித்தார். எவ்வாறாயினும் இன்று காலை ஏற்பட்ட இந்த தீயை கட்டுப்படுத்த ராணுவத்தின் உதவி பெற்றுக் கொள்ளப்பட்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார். இது தொடர்பான காட்சி நமக்கு தற்போது கிடைக்கப்பெற்றுள்ளது. அந்த காட்சியுடன் நியூஸ் போஸ்டின் 8 மணி வீக்கெண்ட் பிரதான செய்தி நிறைவு பெறுகிறது. வணக்கம். Petrol dalam dah. Itu boleh